தாயுள்ளம் கொண்ட முதல்வர் விஜயின் பெருந்தன்மை திமுகவுக்கு சம்மட்டி அடி. தமிழக அரசியலில் பல்வேறு திட்டங்கள் வந்திருக்கலாம். ஆனால் சாதாரண மக்களின் வயிற்று பசியை நேரடியாக தீர்த்த ஒரு திட்டம் என்றால் அது அம்மா உணவக திட்டம்தான். முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா கொண்டு வந்த இந்த திட்டம் ₹1 இட்லி, குறைந்த விலையில் சாப்பாடு என ஏழை எளிய மக்களின் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை உருவாக்கியது. தினக்கூலி தொழிலாளர்கள், முதியவர்கள், வேலை தேடி நகரங்களுக்கு வந்த இளைஞர்கள் என ஆயிரக்கணக்கான மக்களுக்கு அம்மா உணவகங்கள் ஒரு நம்பிக்கையான இடமாக மாறியது. ஆனால் கடந்த 2021 திமுக ஆட்சிக்கு வந்த பின்பு இந்த திட்டம் தனது பழைய பொலிவை இழக்க ஆரம்பித்தது. பல இடங்களில் அம்மா உணவகங்கள் முறையாக பராமரிக்கப்படாமல் மூடப்பட்டன. சில இடங்களில் கட்டிடங்கள் சேதமடைந்து கிடந்தன. மக்கள் பயன்பாட்டிற்காக உருவாக்கப்பட்ட இந்த திட்டம் திமுக ஆட்சியில் புறக்கணிக்கப்பட்டதாக பொதுமக்கள் வேதனை தெரிவித்தனர். குறிப்பாக திமுக ஆட்சி காலத்தில் அம்மா உணவகங்கள் மீது போதிய கவனம் செலுத்தப்படவில்லை என்ற குற்றச்சாட்டு மக்கள் மத்தியில் அதிகமாக எழுந்தது. இந்த நிலையில்தான் புதிய முதலமைச்சராக பொறுப்பேற்றுள்ள விஜய் அரசியல் வேறுபாடுகளை கடந்து ஒரு முக்கியமான முடிவை எடுத்துள்ளார். ஜெயலலிதா கொண்டு வந்த திட்டம் என்பதற்காக அதை முடக்காமல் மக்களுக்கு பயன்படும் திட்டம் என்ற அடிப்படையில் மீண்டும் உயிர்ப்பித்து செயல்படுத்தி இருப்பது அவரது பெருந்தன்மையை வெளிக்காட்டியுள்ளது. அரசியலை விட மக்களின் நலனுக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தில்தான் விஜய் செயல்படுகிறார் என்ற கருத்து தற்போது பரவலாக மக்கள் மத்தியில் பேசப்படுகிறது. முதலமைச்சராக பொறுப்பேற்ற சில நாட்களிலேயே தமிழ்நாடு முழுவதும் உள்ள அம்மா உணவகங்களை புதுப்பித்து நவீனப்படுத்த விஜய் அதிரடி உத்தரவு பிறப்பித்துள்ளார். பழுதடைந்த கட்டிடங்களை சீரமைப்பது முதல் புதிய வர்ணம் பூசுவது வரை அனைத்து பணிகளும் வேகமாக நடைபெற்று வருகிறது. மக்கள் சுத்தமான மற்றும் மரியாதையான சூழலில் அமர்ந்து உணவருந்த வேண்டும் என்பதற்காக புதிய இருக்கை வசதிகளும் ஏற்படுத்தப்பட்டு வருகின்றன. அது மட்டுமல்லாமல் உணவு தயாரிப்பு முறையிலும் பெரிய மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டுள்ளன. விஜய் எடுத்துள்ள இந்த நடவடிக்கையில் மக்களை அதிகமாக கவர்ந்த விஷயம் என்னவென்றால் அவர் காட்டும் மனிதநேயம்தான். அரசியல் பழிவாங்கும் எண்ணம் இல்லாமல் இந்த திட்டம் யார் கொண்டு வந்தது என்பது முக்கியமில்லை, அது மக்களுக்கு பயனளிக்கிறதா என்பதுதான் முக்கியம் என்ற அணுகுமுறையுடன் முதல்வர் செயல்பட்டு வருகிறார். அதனால்தான் சமூக வலைதளங்களிலும் பொதுமக்கள் மத்தியிலும் விஜய்க்கு பாராட்டு அதிகரித்து வருகிறது. மேலும் அம்மா உணவகங்களில் வழங்கப்படும் உணவின் தரத்திலும் விஜய் தனிப்பட்ட கவனம் செலுத்தி வருகிறார். தரமான அரிசி, பருப்பு மற்றும் மளிகை பொருட்கள் மட்டுமே பயன்படுத்தப்பட வேண்டும் என்ற கட்டுப்பாடுகள் கொண்டு வரப்பட்டுள்ளன. தினமும் உணவின் தரத்தை அதிகாரிகள் ஆய்வு செய்யும் நடைமுறையும் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. ஏழை மக்கள் சாப்பிடுகிறார்கள் என்பதற்காக தரத்தில் எந்த குறையும் இருக்கக்கூடாது என்ற முதல்வர் விஜயின் நிலைப்பாடு மக்களிடம் நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது.